சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலர் மருத்துவத்தில் வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் இந்த உலகத்தில் 7 வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அந்த 7 வகையான மனிதர்களும் 38 வகையான எமோஷன்ஸ், அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதில் இன்றைக்கி பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயம் சார்ந்த மனிதர்களை மட்டும் பார்க்கலாம். பயமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் நிறைய வகைகள் இருக்குது. எல்லாமே பயம்தான். ஆனால் பொதுவாக பயம்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு பயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பயங்கள் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இதில் 5 வகையான பயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செரி ப்ளம்னு சொல்லக்கூடிய பயம். இந்த செரி ப்ளம் என்னென்னா தெரியுங்களா, தன்னை விட, அதாவது இவங்க ரொம்ப கோவப்படுறவங்க, அதீதமான கோவம், தான் கட்டுப்பாட்டை மீறி எதாவது பண்ணிவிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். கோவத்தினால நான் எதை தப்பு பண்ணிடணும்னு சொல்லிட்டு பயப்படக்கூடியது தான் இந்த செரி ப்ளம். அப்போ செரி ப்ளம்ன்றது என்னென்னா பயம்தான். ஆனால் அவங்க பாருங்கள், கோவக்காரனாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள பயமாக இருக்கும். ஏன்னா கோவத்தில் ஏதாவது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ இது ஒரு வகையான பயம். அடுத்த பயம் பாருங்கள், மிமுலஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த பயம் என்ன தெரியுங்களா, இதுதான் எனக்கு பயம், இதனால தான் அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது காரணம், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது தான் இந்த மிமுலஸ். ஒரு குறிப்பிட்ட ஒரு பயமாக இருக்கும். அது விலைக்கு சொல்லலாம், இதனால் நான் பயப்படுறேன் அப்படின்றத சொல்லலாம். அது மிமுலஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆஸ்பன். காரணமே தெரியாத பயம். ஏன் பயம் வருதுனே தெரியாது, காரணமே இருக்காது, அது காரணம் சொல்லவும் முடியாது. அதுதான் இந்த ஆஸ்பன் சொல்லக்கூடிய இந்த பயம், இந்த மலர்மனம் தேவைப்படக்கூடிய பயம். ரெட் செஸ்னட் மற்றவங்கள பார்த்து பயப்படுறது, அதாவது மற்றவங்களோட நலனில் பயப்படுறது. எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது, என் தங்கச்சிக்கு இப்படி ஆகிடுமோ, என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக பயப்படுறது தான் இந்த ரெட் செஸ்னட்னு சொல்லக்கூடியது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ராக் ரோஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பயம் என்ன தெரியுங்களா, அதீதமான பயம், பீதி, பதற்றத்தினுள் கூடிய பயம். அதுதான் இந்த ராக் ரோஸ்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து. இன்னும் பார்த்தீங்கன்னா ராக் ரோஸ் பதட்டம், பீதி, திடீர் பயம். ஓகேங்களா. ஆஸ்பன் காரணமே தெரியாத ஒரு பயம். மிமுலஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினச்சி பயம். ஓகேங்களா. ரெட் செஸ்னட் அது பார்த்திங்கன்னா மற்றவர்கள் நலனின் மீது அக்கறை, மற்றவங்க மேலே அக்கறைப்படுறது, அவங்க மேலே கேர் எடுத்துக்கிட்டு அது அவங்கள பார்த்து பயப்படுறது. அவங்கள பார்த்து பயப்படுதுன்னா அவங்களுக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அது பார்த்திங்கன்னா ரெட் செஸ்னட்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து. அதுக்கப்புறம் செரி ப்ளம்னு ஒன்று இருக்குது. தான் கோவத்தை மீறி எதாவது செஞ்சிருவோனா, செஞ்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம். பயங்கள்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா.